பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு காரியத்தை உங்களிடத்தில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் ஒரு பெரிய ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தகப்பன் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே போகிறாங்க. அப்படி ஷாப்புக்கு போகும்பொழுது ஷாப்புக்குள்ளே போன உடனே தகப்பன் பிள்ளையை நோக்கி சொல்கிறார், உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோப்பா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ வாங்கிக்கலாம், நான் அதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தம்பி எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து தனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொருள் ஒரு காரியம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 1600 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பொருள் அவனுக்கு, ஒரு டாய் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நல்லா யோசிச்சுட்டு அந்த டாய் எடுக்காமல் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்திருக்கான். அப்பா கேட்டார், என்னப்பா எடுத்துட்டியா வாங்கிட்டியா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைப்பா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா எனக்கு வேறு ஏதாவது பிடிக்கும், வேறு ஏதாவது கலர்ஸு டிஃபர் ஆகும், உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்கோ, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்ன உடனே பையன் அப்பைக்கும் எடுக்கலையா, நின்றுட்டே இருக்கிறான். அப்பா கேட்குற, ஏன் எடுக்கலையா அப்படின்னு கேட்கணும். இல்லைப்பா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எனக்கு எடுத்து கொடுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கிக்கிறேன். இல்லை எனக்கு பிடிச்சதை விட உங்களுக்கு பிடிச்சது எனக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு ஒரே பெரிய சந்தோஷம். நான் பிள்ளைக்கு பெஸ்ட்டாக கொடுப்பேன்னு சொல்லி மகன் என்னை குறித்து எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறானே அப்படின்ட்டு அந்த கடையிலேயே தி பெஸ்ட்டு டாய் 10,000க்கு அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை வாங்கி தன் பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு டாயை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்போ தான் அவனுக்கு மைண்டில் கிளிக் ஆகுது, நான் மாத்திரம் எடுத்திருந்தேன்னா அந்த சின்ன டாய்ஸை எடுத்துருந்துருப்பேன், ஆனால் அதை விட இன்றைக்கி பல மடங்கு, கிட்டத்தட்ட 10 மடங்கு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாயை அப்பா எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் அவன் டிசைட் பண்ண, நான் இனிமேல் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் என்னை விட என்னை குறித்தையும் அப்பா நல்லா பிளான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்தே அந்த சின்ன பிள்ளை எதாக இருந்தாலும் என் விருப்பம் அப்பா, இந்த காரியத்தில் என் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பம், நீங்கள் எனக்கு குறித்து என்ன நினைக்கிறேன்னு சொல்லி அவன் எக்ஸிக்யூட் பண்ணான். நாளானது அந்த தேசத்திலேயே தலை சிறந்த ஒரு தலைவனாக உருவாங்கினான். இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அன்பு தேவ ஜனங்களே, அந்த அப்பா வேறு யாரும் இல்லை, நம்ம ஏசப்பா தான். அந்த சிறுபிள்ளை யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம விருப்பம் ஆண்டவர் கிராண்டட் கொடுக்குறாரு. இவர் டிசைட் வில் பி கிராண்டட் கொடுக்குறாரு. உண்மை தான். ஒரு சில நேரங்களில் இல்லைங்க, அவர் கிராண்டட் கொடுத்தாலும் இல்லைப்பா இதில் உங்கள் விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அது அவருடைய இருதயத்தை இன்னும் அவர் பக்கமாக, அவருடைய இருதயத்தை உங்கள் பக்கமாக திருப்புகிறதா இருக்கும். அன்பு தேவ ஜனமே, இனி இந்த நாள் இருந்து, இந்த வீடியோ பார்க்குற இந்த நாளில் இருந்து தேவனுடைய விருப்பத்தை அவர் கையில் கொடுக்கும் பொழுது தி பெஸ்ட்டை நம்மளை குறித்து நம்ம பிளான் பண்ணுறதை விட தி பெஸ்ட் பிளான் அவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் தி பெஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கையில். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயம் எடுக்க முடியும். உங்களுக்கு